நம்ம இன்றைக்கி பார்க்குறது கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் வர ஒரு குட்டி குரங்கோட பரிதாப நிலை தான். அதோட அம்மா குரங்கு வெயில் தாக்கத்தால் கைவிடப்பட்டிருக்கு. அந்த குட்டி குரங்கு இது எங்கே இருக்குன்னா, ஜப்பானில் இஸ்காவா என்ற உயிரியல் பூங்காவில் இந்த குட்டி குரங்கு இருக்குது. அங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதாலையும், அங்கே நிறைய பில்டிங் இருக்கிறதாலையும், அங்கே வெயில் அதிகமானதால் அங்கே இருக்க அம்மா குரங்கு டீஹைட்ரேட் ஆகி கைவிட்டப்பட்டிருக்கு. அம்மா இல்லாதால இந்த குட்டி குரங்கு அம்மா எங்கேன்னு தேடுது. எல்லா குரங்குகிட்டையும் போகுது. ஆனால் எல்லா குரங்கும் சேர்த்து அதை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, தள்ளுறதுன்னு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியல அம்மா இல்லைன்ட்டு தெரியாது. அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குரங்கிட்டா போகுது. ஆனால் அந்த குரங்கோட பரிதாபம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் அங்கே இருக்க ஜூ கீப்பர்ஸ் ஒரு பொம்மை குரங்கை கொடுத்தாங்க. பொம்மை குரங்கு எங்கே போனாலும் இழுத்துட்டு போகிறது, வர்றது, கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணுது, அரவணைக்குது, மேலே ஏறிப்படுத்துங்க. ஆனால் பொம்மை குரங்கால் கட்டிப்பிடிக்க முடியல, அரவணைக்க முடியல. அந்த குட்டி குரங்கு என்ன தெரியாது, பொம்மைன்னு தெரியுமா, அம்மான்னு நினைக்குது. ஆனால் அந்த குழந்தை ஏங்கிறத பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்குங்க. இது நிலைமையை பாருங்கள். இது என்ன இருந்தாலும் ஒரு குரங்காக இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தாலும் அம்மா எல்லாம் எவ்வளோ கஷ்டன்றது இந்த குரங்கும் ஒரு சான்று தாங்க. என்ன இருந்தாலும் அம்மா இருந்தால் தான் நமக்கு பாசத்தை காட்டி, அன்பை காட்டி, பால் ஊட்டி, சோறு ஊட்டி, நம்ம தோளில் போட்டு மடியில் போட்டு வளர்ப்பாங்க. அதே தாங்க குட்டி குரங்குக்கும் ஏங்குது. அம்மாகிட்ட போய் கட்டி பிடிக்கணும், அரவணைக்கணும், பாசம் காமிக்கணும் ரொம்ப ஆசைப்படுது. ஆனால் இல்லை, பொம்மைக்கிட்டே சுற்றுது. பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்க ஜூ கீப்பர்ஸே அவ்வளோ கஷ்டப்படாங்க அந்த குரங்கை பார்க்குறதுக்கு. எப்படி பாருங்கள், அந்த மற்ற குரங்கை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் பாருங்கள். அதுவும் ஒரு குட்டி குரங்குன்றது இல்லை. அம்மா இல்லைன்னா இதே தாங்க. 1000 சொந்த பந்தம் இருந்தாலும் அம்மா என்ற ஒரு இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. சொந்த பந்தன்றது நம்மள்ட்ட பணத்தை பிடுங்கின்னு போகிறதுக்கும், நம்மள்ட்ட வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் டேப்பாக தவிர பாசம், அன்பை காமிக்க மாட்டாங்க. இது குரங்கு மூலம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஒரு சான்று பாருங்கள். அந்த குட்டிக்காரன் நினச்சி தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் அந்த குட்டிக்காரனுக்கு ஒரு அம்மா கிடச்சாங்க. அந்த அம்மா குரங்கு அந்த குட்டி குரங்கு ஒரு குழந்தைய எடுத்துக்கிச்சு. நம்ம இருக்க வரைக்கும் நமக்கு அம்மாவோட அருமை தெரியாது, இல்லாத போது தெரியும். அதனால் கடைசி வரைக்கும் அம்மா அப்பாங்கள்ட்ட அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. அம்மான்ற இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. இந்த குட்டி குரங்கு பாருங்கள், அந்த பொம்மையை தூக்கின்னு சுற்றுறதும், அது மேலே கை போட்டு படுக்கிறதும், வரதும், போகிறதும் பார்க்கும்போது ரொம்ப எனக்கே கஷ்டமாக இருக்குங்க. ஒரே அழுகையாக வருது. இந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன தோணுருக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி உங்களோட எண்ணங்களை சொல்லுங்கள். அந்த குட்டிக்காரங்க ஒரு அம்மா கிடச்சிச்சு. இது ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு இந்த குட்டிக்காரங்களுக்கு அம்மா கிடச்ச சந்தோஷம்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.